திராவிடமா தமிழ் தேசியமா ஆரியமாங்கிறதெல்லாம் போட்டி கிடையாது. வருங்காலங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு எதிரி தான் தமிழ் தேசியமாக வரணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கு. இந்த விஷயங்கள்ல பிணக்குகள் காம்படிஷன் வரணும். பார்ட்டிஸ் உருவாகி, கட்சிகள் உருவாகி, நீ என்ன காக்குற இந்த மண்ணையும் மரங்களையும் மக்களையும், நான் உங்களை விட பெட்டரா நான் வச்சிருக்கேன் பாரு, இதை விட பெட்டரான நான் மேனிஃபெஸ்டோ வச்சிருக்கேன், இதை விட கொள்கைகள் சிறப்பாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு காம்படிஷன் அன்னைக்கு ஏற்படுமே தவிர்த்து இன்னைக்கெல்லாம் அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் தடாரைமை அவர்கள் ஐயா ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒன்று ரெடி பண்ணார் மேடம். அதில் இளைஞர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து தங்களோட கேள்வியை சீமான் அவங்கள்ட்ட முன்வைத்தார். இப்போ நேற்று திருச்சபைகள்லையும் கிறிஸ்துவ தேவாலயங்களும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மத ரீதியான மீட்டிங் எதுக்கு மேடம் தமிழ் கட்சிகள்? மத ரீதியா இல்லை, பொதுவாகவே இவங்க எல்லாருமே வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து யாராவது சொல்லக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன் என்னுடைய சார்ந்த சமூகத்தை. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்போ உங்களுக்காக பேசுறாரு, உங்களை பற்றி ஏதோ பேசுறாரு, உங்களுக்காக ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்கும் போது ஒரு தேடல் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். அப்படிங்கிறனால அங்கங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், குறிப்பாக ஜமாத்துகள் இல்லைன்னா கிறித்துவ திருச்சபைகள், அவங்க எல்லாருமே முன் வராங்க. நாங்கள் ஒரு கேள்வி பதில் செஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை நாங்கள் எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நீங்கள் கேள்வி கேளுங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே திரித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதிகம் சீமான் அவர்களுடைய கருத்துக்கள்ல.